நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லட்டா, எதை நாம மேன்மையா பார்க்கிறோமோ அதை மகிமைப்படுத்துறோம்னு அர்த்தம். எப்படி? எதை நம்ம மேன்மையா பார்க்கிறோம், பாடா இவ்வளோ பெரிய வீடு கார் அப்படின்னா, யூ லிட்ரலி glorifying that. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரியா, நாங்கள் டெல்லியில் இந்த கோட்டை இருக்கும்ல, டெல்லி கோட்டை இருக்குல்ல, போயிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அது பார்த்தா பயங்கர சைஸு. வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா, எம்மாம் பெருசு அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்லிட்டு வாய மூடிட்டு இருந்திருக்கலாம். கட்டுனவன் எப்படி பெரிய தர்மசாலியா இருப்பான்னு. அடுத்த நிமிஷம் உள்ள இருக்கிற ஆவியானவர், டேய் பரலோகத்துல கையினால கட்டப்படாத என் வீட்டை வந்து பார்த்திருக்கிறியா நீ? அவர் கொஞ்சம் கூட விரும்புறதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கூட. அவரை தாண்டி எதையாவது வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சகிக்காது. ஏன்னா அவர் ஒன்னை என்னையும் படைச்சிருக்கிறது அவருடைய மகிமைக்காக மாத்திரமே. அப்படின்னா என்னுடைய புகழ்ச்சி, என்னுடைய மேன்மை, என்னுடைய ரசிப்பு, என்னுடைய ரசனை, இது எல்லாம் யாரு தெரியுமா? இயேசு மட்டுமே. மக்களே, இப்படி மட்டும் மாறிட்டோன்னு வச்சுக்கோ, நான் சொல்றேன், ஆவியானவர் உன்னை பயன்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா.